தம்பி புதுசாக உருவாக்கிட்டு சார். ஏய் குழந்த உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த சொன்ன என்ஜிஓ நம்ம கூட 3 வருஷமாக இருக்காப்புல. ஸோ வந்து புரட்சி மெயினாக ஐசெட்டு புரட்சி சந்திசேர்மன். அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. முக்கியமாக பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். என்னான்னு பார்த்தீங்கன்னா 2018 நம்ம வந்து தமிழன் விருதுகள் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருந்தோம், ஒரு விருது விழா செஞ்சிருந்தோம். அந்த விருது விழா எந்த அடிப்படையில் இருந்துச்சுன்னா, ஒரு 33 பேர் 15 கேட்டகரியில விவசாயம், அடையாளம், சட்டம், இலக்கிய அந்த மாரி சொல்லிட்டு ஒரு 15 கேட்டகரியில ஈவன் வந்து நம்ம கூட வந்து விளையாட்டுத்துறை கூட அப்போ இருந்துச்சு. அந்த மாரி ஐடியாவில் வந்து நம்ம 2018 செஞ்சோம். இப்போ 6 வருடங்கள் கழித்து 5 வருடங்கள் கழித்து இப்போ 2024 மறுபடியும் வந்து இந்த தமிழன் அவார்ட்ஸ் என்ற தமிழன் விருதுகள் என்ற நிகழ்வை நம்ம செய்கிறோம். அதுக்கு வந்து முக்கியமான பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த முறை வந்து போனதில் நான் ஒரு தமிழன் என்ற ஒரு அசோசியேஷன் இருக்கு, நான் ஒரு தமிழன் என்ற இயக்கம், ரிஜிஸ்டர் இயக்கம், அந்த பேரில் செஞ்சோம். இப்போ வந்து மெயினாக 2 இயக்கங்கள், அரசு சார்ந்த அரசு பெருமுகர்களும் நமக்கு உதவி பண்ணுறாங்க, அரசு சாரா இயக்கங்களும் நமக்கு உதவி பண்ணுது. ஸோ அந்த வகையில் இப்போ முதன்மையாக வந்து ஐசெட் மற்றும் புரட்சி இயக்கம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை மெயினாக செய்கிறோம். ஐசெட் வந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் சோஷியல் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பேர் திவா சண்முகம், அவர் தான் அந்த இயக்கத்தோட தலைவர். அப்புறம் வந்து நம்ம புரட்சி இயக்கம் வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு, முக்கியமாக தமிழ் பத்திரிகை நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் வளர்த்து விட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எப்பயுமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரட்சி இயக்கம் மக்களுக்கு தெரியுதுன்னா அது நம்மளோட தனிப்பட்ட முயற்சியோ அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்பயுமே தமிழ் பத்திரிகை ஊடகங்கள் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பக்க பலமாக, அதாவது நம்ம வந்து அவங்கள வெளியாலோ உதவியோ பார்க்கறதில்ல, நம்மளோட ஒரு குடும்பமாக தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு கடமை உணர்ச்சி இருக்குது. நம்ம வந்து நம்மளை வளர்த்து விடுற இந்த தமிழ் மொழியை வந்து நம்ம காக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து தமிழ் பள்ளிகள் எந்த அளவுக்கு இந்த மொழியை வளர்க்குதோ அதே அளவுக்கு தமிழ் பத்திரிகை ஊடகங்களும் இந்த மொழியையும் எங்களையும் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் என்ற வகையில தான் இந்த தடவை 30 அவார்ட்ல பாதி அவார்ட், 15 அவார்ட் நாங்கள் என்ன செய்யறோம்னா, பத்திரிகை ஊடகங்கள், தமிழ் பத்திரிகை ஊடகங்களுக்கு வந்து சிறப்பு மரியாதை செஞ்சு விருதுகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிற ஆட்களோ இல்லை எந்த ஒரு சரியான கிரெடிட் இல்லாத பேசுகிறவங்களோ அந்த மாரிலாம் கிடையாது. கேடிஎன்ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு உண்மையாக வேலிட்டான சரியான முறையில் வந்து முறையான முறையில் அது அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் பத்திரிகை ஊடகங்களுக்கு மட்டும்தான் இந்த விருது. ஒரு 15 கேட்டகரி. அது நம்ம வந்து என்ன கேட்டகரி என்பது வந்து விருது அறிமுக விழான்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து இந்த விருதை வந்து வி கோன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டே வந்து என்னென்ன கேட்டகரின்னு சொல்லிடுவோம். அடுத்து மிச்சம் 15 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம், அதாவது இந்த சட்டத்துறை சம்பந்தமாக உள்ள விஷயங்கள், இந்த எக்ஸலன்சி ஃபார் லீகல் சர்வீசஸ். அதான்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் வந்து நிறைய பேருக்கு விருதுகள் பட்டாலும் விருதுகள்னு எடுத்தாலே பேக் டு பேக் கலைஞர்களுக்கு தான் அதிகபட்சமாக போகுது. இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டு மாதிரி டிக்டாக்ல ஃபேமஸாக இருக்கிற ஆட்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது மூலமாக எனக்கு மூலிமா உனக்கு புகழ், உனக்கு மூலமா எனக்கு புகழ், அப்படி அந்த ஒரு கணக்கில் போகுது. அது தவறு கிடையாது. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு கடமை வச்சிருக்குல்ல. ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா, 15 அவார்ட்ஸ் வந்து நீதித்துறை சட்டத்துறை சார்ந்த ஆட்கள். மலேசியாவில் தமிழ் ஜட்ஜஸ் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க, ஆனால் அங்கீகரிக்கப்படலை. அதே மாரி டிபிபி இருக்காங்க, அவங்களுக்கும் அங்கீகாரம் சரியா போய் சேரல. எஸ்பிஆர்எம்ல நான் அவார்ட் கொடுக்க, எஸ்பிஆர்எம்ல இருந்து ஒரு அதிகாரி இருக்காரு, அவர் திம்பாரன் புங்கான் கோசர், தமிழர். அவருக்கும் இது வரைக்கும் சொல்ல எனக்கு கிடைச்சதே இல்லைன்றாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய நமக்கு ஒரு கடமை வச்சிருக்கல. அதனால நம்ம என்ன செலக்ட் பண்ணி வைக்கனா, ஒரு ஜட்ஜு, 2 மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் தென்த்து வந்து அங்கிருந்தும் ஜெனரல்ஸ் இருக்காங்க அவங்க, அப்புறம் வந்து இந்த சிறைச்சாலையில் வார்டனாக இருக்கிறவங்க அவங்க இருக்காங்க, 5 போலீஸ்காரங்க இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம அவார்டு கொடுத்து சிறப்பிக்க போகிறோம். இதோட நோக்கம் இப்போ என்னை சார்ந்து ஒருத்தமாக பேசுவாங்க, ஒரு அறிமுகம் தான் நான் கொடுக்குறேன். இதற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பல பேர் இந்த டிக்டாக்ல வந்து அது வந்து எப்படின்னா, நம்ம நிறைய விஷயம் செஞ்சாலும் சோஷியல் மீடியாவில் வச்சு தான் நம்ம கிரெடிட் பார்க்குறாங்க. அதாவது வந்து ஒருத்தர் நல்லா பேசிட்டான் ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ் ஆயிடுறான், ஒருத்தர் நல்லா சண்டை போட ஆரம்பிச்சான் ஆட்டோமேட்டிக்காக லாயர் ஆயிடுறான். ஸோ ஒருத்தங்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவன் மீடியாவாக ஆயிடுறான். ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர், 2 மில்லியன் லைக்ஸ் வச்சுருந்தா அவன் மீடியா.
அப்ப என்னன்னா சரியான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்தை நம்ம ரெக்கனைஸ் பண்ணாதனால தான் நிறைய மக்களும் வந்து அவங்க சொல்றதா உண்மை போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாடி போறாங்க. பை ரைட் ஒரு சமூக பிரச்சனை வரும்போது என்ஜிஓவை நீங்க நாடி போனாலும் அந்த என்ஜிஓ வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட முறையான ஒரு என்ஜிஓவா தான் இருக்கணும். நீங்க சட்டத்துறை சார்ந்து போகும்போது ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞருக்கு தான் நம்ம போனோம். அந்த வழக்கறிஞருக்கு தான் அந்த விஷயம் போகணும். இப்ப ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்டு அந்த லீகல் ப்ரொசீடிங் என்பது என்ன, போலீஸ் ப்ரொசீடிங்ஸ் என்ன என்பது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி தான் பேசணும். அதுதான் நியாயமும் கூட. ஆனா மக்கள் வந்து இந்த மாரி ஆட்கள் அதிகமா போறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வரதான் நாங்க நம்புறோம். ஸோ முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட தமிழ் ஊடகங்களை நம்ம மதிச்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாதான் மக்கள் அவங்க நாடி போவாங்க. முறையான விஷயங்களும் செய்திகள் போகும் தவிர்த்து காதலை கேட்டால் வாயில பார்த்தவங்க பேசுனதெல்லாம் பேசாம சரியான முறையான அங்கீகரிக்கப்பட்ட அதாவது லயபிள் இன்ஃபர்மேஷன் புரியுங்க, டிபெண்ட் பண்ண முடிஞ்ச ஆத்தென்டிக் லயபிள் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போகலாம். அதாவது இந்த நிகழ்ச்சி மூலமா இந்த சட்டத்துறைக்கும் இந்த பத்திரிகை ஊடகத்துக்கும் ஒரு பிரீச் கிரியேட் பண்ண நம்ம ஆசைப்படுறோம். அங்கீகரிக்கிற அதே வேளையில இவங்கெல்லாம் ஒரே கோடையில் இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு அப்ப இன்டர்வியூன்னு எடுக்கும்போதும் அவங்க பேசும்போதும் எனக்கு என்னன்னா டிக்டாக்ல சோசியல் மீடியால எந்த ஒரு சோசியல் மீடியா எந்த மீடியாவில் எடுத்தாலும் லோயர்ஸ் தான் பேசணும். அது மக்கள் அதிகமாக பார்க்கணும். அதே மாதிரி எந்த மீடியான்னு பார்க்கும்போது இவங்க வந்து நம்மள இது எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும்னு நமக்கு தெரியாது, ஆனால் ரீச் பண்ணணும் என்பது என்னோட ஆசை, என்னோட முயற்சியும் அதுதான். அப்போ ஓகே இப்போ வச்சுக்கங்களேன், ஃபார் அன் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேனே, ஓகே நம்ம எல்கே ராஜ் இருக்காரு, ஒரு உதாரணத்துக்கு எல்கே ராஜ் இருக்காரா, இந்த எல்கே ராஜ் அவரை பிடிச்சா வந்து இந்த கிரைம் பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் தேடும்போது எல்கே ராஜ் இருக்காரு, அவர்கிட்ட பிடிச்சா நம்மளுக்கு இருக்குமே அப்படின்னு. இதே கண்டி ஒரு அரசியல்வாதிக்கான வாதம் சம்பந்தமான ஒரு விஷயம் நமக்கு தேடணும். இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன். வாதம் சம்பந்தமான விஷயம் தேடும்போது அப்ப வெற்றி விக்டர் அவர் தான் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிக்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. மலேசியாவில் ரங்கராஜ் பாண்டே மாரி ஒரு திராணியா கேள்வி கேட்கிற ஒரு ஆள் சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கும். அதே வேளை இது முந்தையே அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் கருதுறேன். தமிழ் பத்திரிகை சங்கங்கள், தமிழ் எழுத்தாளர் சங்கங்கள்லாம் கண்டிப்பா அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அங்கீகாரம் எல்லா வகையிலும் சேரணும். அதனால தான் நம்ம நிறைய பேர் என்ஜிஓ இயக்கங்கள் கலைஞர்கள்லாம் சேர்ந்து தான் செய்யணும். எந்த ஒரு நடிகனுக்கும் அங்கே விருது கிடையாது, எந்த ஒரு பாடகனுக்கும் விருது கிடையாது, கலை சம்பந்தப்பட்ட யாருக்குமே அங்கே விருது கிடையாது. ஆனால் கலைஞர்கள்லாம் வருவாங்க, அங்கே வந்து அவங்க ஒரு பாட்டு பாட போகிறது கிடையாது, ஒரு டான்ஸ் ஆட போகிறது எதுவுமே இல்லை. அவங்களோட தளத்தில் இதெல்லாம் ஷேர் பண்ணி இவங்களுக்கு அவங்க கடமை செய்யணும். ஒவ்வொரு படம் வரும்போது கெஞ்சுறாங்க மீடியா கிட்ட, படம் முடிஞ்சு போச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. அது ஒருத்தர் பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது மீடியா உட்காரச்சு இதே மாதிரி ப்ரெஸ் மீட் போடுறாங்க. ப்ரெஸ்ஸுக்கு என்ன செஞ்சாங்க, பைரைட் ஒரு அதான் சொன்னேன், வி க்ரோ டுகெதர், நம்மளாம் ஒன்னா தான் வரணும். நீ என்ன வளர்த்தோடு நான் உன்னை வளர்த்தோடுன்னு வளரணும். அந்த ஒரு விஷயம் வந்து சரியா புரியல அவங்களோட. அது அலட்சியம் சொல்ல முடியாது, மேபி அந்த மூலம் அங்கே வேலை செய்யலாம் அந்த இடத்துல மட்டும். இப்போ நம்ம எனக்கு வேலை செய்யுதுன்னா நான் யோசிக்க மாரி அவங்க யோசிக்கல, அவங்க யோசிக்க நம்ம யோசிக்கல. எண்ட் ஆஃப் த டே தமிழ் பத்திரிகை ஊடகங்களும் சட்டத்துறையும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் நிறைய மாற்றங்கள் நடக்கும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில தான் இந்த தமிழ் விருதுகள் செய்கிறோம். இதுதான் அறிமுகம். வேற என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க சார், நீங்க சொல்லிருங்க சார். இருக்காரு உண்மையான அறிமுகம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவார்ட் நிகழ்வு வந்து நிறைய இயக்கங்கள் செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து தேசங்கர் இருக்காரு, அவருடைய நிகழ்வு ரொம்ப சிறப்பான நிகழ்வு தான். நிறைய இடத்துல நிறைய விதவிதமான நிகழ்வுகள் இருக்குது. ஸோ எல்லாரும் எல்லாம் செய்கிறாங்க. நம்ம இவர் என்னை அழைச்சிருக்காரு. நம்ம உமாகாந்தன் மேலே எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதை இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ரீதியில் வந்து அவர் வந்து என்னை பார்த்து அழைச்சதில் என்னால் முடிஞ்ச உதவி வந்து நான் கவுன்சில் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பெரிய மானியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கொடுக்க கிடையாது. அந்த சிவிக் சென்டர் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் செய்யல, கணக்கு பார்த்தவங்குள்ள உள்ளூர் கவுன்சிலரு. ஸோ நம்ம ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஆனால் இது என்னன்னா ஒரு சமூக எண்ணத்தோட நம்ம எல்லாரும் திரும்பவும் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்னா கோச்சிக்குவீங்க, எழுதுவீங்க. நிறைய பள்ளிகளுக்கு நான் போகிறேன், நிறைய நிகழ்வுகளுக்கு போகிறேன். இன்றைக்கி பார்க்கும்போது வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துலேருந்து அழைச்சிட்டு வந்து, அதுவும் குறிப்பாக ஏறாமல் வந்தால் தான் 1000-2000 வெள்ளி டிக்கெட் போட்டு போய் உட்காடுறாங்க மக்கள் வந்து.
அதெல்லாம் கணக்கே பண்ண மாட்றாங்க. எத்தனை மில்லியன் கூடுது, எத்தனை வருதுன்னு சொல்ல மாட்றாங்க. ஆனா உண்மையை பார்த்தீங்கன்னா, மலேசியால இருக்கிற நெறைய பேர் வெறும் கலைத்துறைகளும் நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா அதே நேரத்துல நெறைய பேர் இருக்கும்போது, நமக்கு நிகழ்வுகள் தேவைப்படுது. இந்த சமூகம் சந்திக்க வேண்டிய நிகழ்வுகள் தேவைப்படுது. இன்னைக்கு ஆலயம் ஒரு திருவிழான்னா, அது ஒரு நிகழ்வா நம்ம எல்லாம் கூடுகின்ற ஒரு நிகழ்வாகுது. இன்றைக்கு ஒரு இறப்புனா கூட ஒரு நிகழ்வா இருக்கு. ஒரு கல்யாணம்னா ஒரு நிகழ்வா இருக்கு. ஆனா கடந்த காலத்துல போல இன்றைக்கு சமூகம் ஒன்று கூட நிகழ்வு வந்து ரொம்ப குறைந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கை தொலைபேசி வந்ததுலேருந்து ரொம்ப பேர் என்ன செய்றாங்கன்னா, இன்றைக்கு இந்த டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் மற்ற மற்ற இதுல இருந்து எல்லாமே அவங்களே எல்லாருமே நிருபரா மாறிடுறாங்க. அவங்களே நாடகர் நடிகர் ஆயிடுறாங்க. அவங்களே பாடகர் ஆயிடுறாங்க. ஏன்னா பாடகருக்கு வந்து வாய் தான் அசைக்க வேண்டியது இருக்கு. டான்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எழுத்துத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சன்செட் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து முடியும் காலம் வருகிறதோ என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ அந்த ரீதியில் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உமாகாந்தன்ட்ட பேசும்போது, இல்லை நம்ம இந்த மீடியாக்கள் இந்தியர் சார்புடைய மீடியாக்களுக்கு வந்து நம்ம குறிய அங்கீகாரம் செய்யணும்ன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதே மூத்த பத்திரிகையாளர் நிறைய பேர் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அழைச்சும் இருக்காங்க. குறிப்பா மன்ன அண்ணா உட்காந்துருக்காரு நினைக்கிறாங்க உள்ளுக்கு. மாணன் இருக்காரு. அண்ணனும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா வேற ஏற்கனவே செய்திருக்காங்க. அப்பெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி டிக்டாக் வராத காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கோம் பாருங்க, அரசியல் ரீதியில அப்பயே பல விஷயம் செய்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சிட்டு போகுது. இவங்களே பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் கழிச்சு தான் இன்னொன்று செய்ய வராங்க. இதுன்னு இல்லைங்கய்யா, இது செய்வதனால இது செய்யணும் இன்னும் நிறைய பேர் செய்வாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நமக்கு வந்து இன்றைக்கு இந்திய சமுதாயத்தோட ஒரு ஒரு சூழ்நிலை அங்கே சந்திக்கும் போது இந்தியர்கள் நம்ம போகும்போது நம்ம பேசும்போது நம்மளோட வெறும் குடும்ப கதையை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசியல் விழிப்புணர்வுகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து. நிறைய இப்போ உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா, நானும் அண்ணனும் அன்னைக்கு நேற்று கோயிலில் பார்க்கும்போது எங்களுடைய விஷயம் நேற்று பங்களாதேஷ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வெவ்வேறான விஷயங்கள். அடுத்து ஒருவேளை இவர் அந்த தம்பியை பார்க்கும்போது வந்து வேற ஒரு விஷயமா ஒரு கல்வி சார்புடைய விஷயங்களை பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு ஒன்று கூட நிகழ்வுகள் வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீதியில் தயவு செய்து உங்களோட மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது இட்ஸ் நாட் அ பெய்ட் விளம்பரம் கிடையாது இதெல்லாம். இன்னைக்கு நம்ம வந்து இங்கே ஒரு கமல்ஹாசன் வந்து ஒரு படம் லான்ச் பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுறோம். அதுக்குள்ள டைம் எஸ் டெஃபினெட்லி இஸ் பெய்ட் மீடியா. அதே போல் பார்த்தீங்கன்னா என் ஏராமனோட கான்செப்ட். ஆனால் இது நம்ம மலேசிய இந்தியர்களுக்கு எவ்வாறான பயன்பாடு கொடுக்குது, தூர நோக்கு திட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கேள்வி கேட்கணும்னா, என் முன்னுக்கு உட்காந்து நிற்கிற யாருமே வந்து எந்த விதத்திலும் சலைத்தவர்கள் இல்லை அரசியல் ஞானத்தில். உண்மைதானங்கய்யா? ஸோ அந்த வகையில் தான் நான் வேண்டிக்கிறேன், தயவு கூர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாத்தையும் பட்டுவாடை செய்வது. தமிழன் விருதுகள் அக்டோபர் மாதம் நடைபெறப் போகுது. அதற்கான ஒரு அறிமுகம் தான் இந்த பத்திரிகையாளர் ஊடக சந்திப்பு. அவர் சொன்ன மாதிரி இந்த நீதித்துறையில் உள்ளவங்களுக்கும் மற்றும் அதிக பொறுப்பு அதிகாரிகளுக்கும் ஊடக சம்பந்தப்பட்ட நிருபர்களுக்கும் இந்த விருது வழங்கும் போது, ஏன் ஊடகத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, சரியான செய்திகளை நாம் எல்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அரசாங்கமும் அதைத்தான் விரும்புது. அதற்காகத்தான் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சார்ந்த அமைச்சு வந்து யாரெல்லாம் வந்து இனி நிருபரா அல்லது ஊடகத்தில் செய்திகளை வெளியாக்க போகிறீங்களோ அவர்களெல்லாம் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது நிறைய வியூஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நிருபர் ஆயிட முடியாது. அதுக்குன்னு உழைச்சவங்க, அதுக்குன்னு படித்தவங்க எவ்வளோலாம் நிறைய பேர் இருக்கிறப்ப
திடீர்னு ஒருத்தர் வந்து வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் போடாமல் வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் அந்த துறையை சார்ந்த வேலைகளில் போயிட்டு நம்ம ஈடுபட்டால் தான், அல்லது அதுலேருந்து ஒரு அங்கீகாரம் பெற்றால் தான் நாம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் யார் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு அறிவிப்பாளர்னா அதுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. நான் எந்த இடத்துலேருந்து வந்தேன், இவ்வளோ தூரம் அந்த துறையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. எங்கே போனாலும் மாறண்ணா இவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்குது. அது மாதிரி ஊடகத்தில் உள்ளவங்க நீங்கள்லாம் போகும்போது இவரா இந்த ஒரு அடையாளம் நமக்கு வேணும். அடையாளம் வரும்போது அங்கீகாரம், இது போன்ற விருதுகள் நமக்கு வரும். ஆக யார் யாரெல்லாம் இந்த துறையில் பதிவு பெற்று, அரசாங்கத்தில் பதிவு பெற்ற ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு இந்த விருது. அடுத்தடுத்து வரும்போது ஒரு வேளை நீங்கள் எல்லோரும் அதில் பதிவு பெற்றிருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கான வேலைகள் நான் கூட 2-3 தடவை ஊடக நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தேன், வாங்க ஒன்று சேருவோம், ஒன்று சேர்ந்து ஒரு 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 இதை உருவாக்கி அது மூலிமா போய் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா போகிற போக்கில் பார்த்தா இதெல்லாம் வந்து நிலைக்குமான்றது தெரியாது. காரணம் என்னென்னா அரசாங்கம் அவ்வளவு கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க. ஏன்னா செய்திகள்னு சொல்லும்போது ஒருத்தரை கொல்லும், ஒருத்தரை வாழ வைக்கும். நம்ம கொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது, வாழ வைக்கக்கூடிய இடத்துல இல்லை தெரிவிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆக அந்த மாதிரி நேரத்தில் நாம் தயாராக இருக்கணும்னு சொன்னால் நாம தான் வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவுகள்லாம் ஏற்படுத்தணும். அவங்கள இன்னும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தமிழன் விருதுகள் இவர்களுக்கு வழங்கப்படுது. அவர் சொன்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம், எழுத்தாளர்களுக்கெல்லாம், மற்ற துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம், மற்ற துறையில் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்படுது. ஆனாலும் இந்த மாதிரி துறையில் ஏற்கனவே நிறைய பேர் வழங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழன் என்று சொல்லும்போது அது தனியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும், எல்லாரும் கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கும். இந்த விருது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இது 6வது ஆண்டு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு முன்பு செய்யும் போது நீங்கள் எல்லாமே இருந்தீங்க, இப்பவும் எல்லாமே இருக்கிறோம். அதுக்குன்னு ஒரு பாடலை செய்து அதை ஒளிபரப்பு செய்து அது ஒரு பெரிய அங்கீகாரம் செய்து இந்த டேவன் பண்டாரையா ஆடிட்டோரியமில் மிக சிறப்பான முறையில் செய்தோம். இந்த முறையும் தீபாவளிக்கு முன்பு ஒரு 10 நாளுக்கு முன்பு நம்ம செய்ய போகிறோம். இதை ஊடகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து இதை பிரபலப்படுத்தி நிறைய பேர் வர வைக்கணும். அதாவது சிவிக் சென்டரில் செய்கிறதுனால ஒரு 1000 பேர் உட்காரலாம். ஆனால் ஒரு 1200 பேர் 300 பேர் கதவை தள்ளிக்கிட்டு உள்ளுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றி. அதாவது அரங்கம் நிறைந்த கூட்டமாக இருக்கணும். அப்போ தான் விருது வாங்குறவங்களுக்கும் என்னையும் அங்கீகரித்தாங்க. நான் ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனா, ஒரு இந்தியனா, எனக்கு இந்த தமிழன் விருது கிடைக்கும்போது நான் செய்த பணிக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு அவங்க 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 எவ்வளவோ சம்பாதிக்கட்டும், மில்லியனாக சம்பாதிக்கட்டும், இல்லை சம்பாதிக்காமலும் இருக்கட்டும், அந்த விருது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை வழங்கக்கூடிய நமக்கு எல்லாம் உடனே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத செயற்குழு தான் வந்து தெரிவிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து இது ஏற்பாட்டுக்குழுக்கு வந்து நான் துணைத் தலைவர் தான், ஆலோசகர்னு சொல்லலாம். ஆலோசகர் துணைத் தலைவர். இந்த ஏற்பாட்டுக்குழுவோட தலைவர் வந்து தம்பி தான். இதெல்லாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிருங்க. ஒரு பேர் திவாஷ். எல்லாரும் பரிமாற்றமாங்க. இப்படியே போயிட்டு பின்னால் வந்துட்டு வந்து ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, ஸோ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழர் அவார்ட்ஸ் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்துட்டு மெயின் எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டோம். ஸோ என்ன மெயின் இதுனா ஒரு ரைட்டான சோர்ஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் வந்து டிக்டாக்கையும் எல்லாரும் வந்துட்டு டிக்டாக் பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, அது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரைட் சோர்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து லிங்க் சொல்லலாம், யூனிட்டி. போலீஸ் டீம், இப்போ போலீஸ் இந்த மாதிரி லீகல் சர்வீசஸ் செய்கிற ஆளுங்களுக்கும் பத்தாதுக்கும் நம்ம மீடியா டீம், ஸோ இவங்க 2 பேத்துக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ரைட் சோர்ஸ் வந்து ரைட் பீப்புளுக்கு போய் சேரும். ஸோ அது பார்க்குற ஆடியன்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன விஷயம் கிளியராக புரியும். ஸோ அது ஒரு விஷயம். 2வது வந்துட்டு இப்போ நடக்க போகிற டேட் வந்து கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஈவெண்ட் அஃபிஷியலி நம்ம எப்போ செய்ய போகிறோம்னா 19th of October 2024. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜே சிவிக் சென்டரில் தான் செய்கிறோம். ஸோ இந்த வருஷம் தமிழன் அவார்ட்ஸ் விருது வந்து நம்ம அங்கே தான் நடத்தி வைக்க போகிறோம்.
டைம் வந்துட்டு நம்மளுக்கு 7லேருந்து ஆரம்பிக்குது. 7 to 10. ஸோ அது ஒரு இது. அப்புறம் ட்ராஃபீஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு அறிமுக விழா நம்ம அந்த ட்ராஃபிக்குன்னு. ஸோ அது ஒரு ட்ராஃபி வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராசஸில். அது செஞ்சு முடிச்சிட்டோன்னே அதுக்கு ஒரு அறிமுக விழா செஞ்சு நம்ம அதை காமிப்போம் அந்த ட்ராஃபி எப்படி இருக்குன்னு. ஸோ சோஃபா அதுதான் அப்டேட். மேற்கொண்டு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த மீட்டிங்கில் வந்துட்டு சொல்லுவோம் எல்லாத்தையும். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. எதுனா ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு 6 பேர் வெவ்வேறு துறையில இருந்து வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா இப்ப ஜூரி நம்ம பப்ளிக் ஓட்டிங் போன என்ன ஆகும்னா, என்ன சத்தமா பேசுறேன், பப்ளிக் திருப்பியா போதும். ஓகே, பப்ளிக் ஓட்டிங் போனா என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப வச்சுக்கங்களேன், ஒரு நல்ல நிருபர் இருப்பாரு, அவர் பயங்கரமான எழுத்தாளராக இருப்பாரு, அவரோட தமிழ் வல்லமை வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆனா அவர் முகம் தெரியாது. இன்னும் நிருபர் இருப்பாரு, அவருக்கு வந்து போட்டோ பிடிக்கதா தெரியும், மக்களை ஒரு நிருபர் நினைச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வெவ்வேறு துறையில இருந்து சில முக்கிய பிரமுகர்கள் நம்ம வச்சிருக்கோம். அவங்க பேர் ரிவீல் பண்ணா என்ன சொல்லுவாங்க, ஓ அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க, இவங்களுக்குள்ள பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னா, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம நடுத்தர நிலையா இருக்கும். பிளஸ் வந்து காவல்துறை சார்ந்து எனக்கு சில பேர் வந்து ஓரளவு தான் தெரியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இப்போ எங்க ஒரு ஆளும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டோம்ல. ஸோ இந்த சட்டம் காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து இதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. இதோ நம்ம நெவிஷ் இருக்காங்க, இவங்க காவல்துறை சம்பந்தப்பட்ட யார் யார் எங்கே சொல்லிட்டு இவங்க தான் அதோட சீஃப் பேனல்ல இருப்பாங்க. இவங்க கீழே வந்து அன்னோன் பேனல் இருப்பாங்க. அவங்க கிட்ட விஷயம் போவோம், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா கொடுத்துருவாங்க. அது லீகல் சர்வீசஸ், அந்த லாயர்ஸ், அப்புறம் அந்த மெஜிஸ்ட்ரேட், டிபிபின்னு போகும்போது நம்ம தினேஷ் முத்தர் இருக்காரு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது அவர் வந்து புரட்சியோட துணைத் தலைவர். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் முடித்துக்குள்ள முடிஞ்சிடும். நான் முடிஞ்சு அவர் வந்துருவாங்க. அவர் வந்து தலைவராக இருக்காரு. அவர் இது அடுத்த அந்த ஏன்னா 2 டிபார்ட்மெண்ட், ஒன்று பத்திரிகை ஊடகம், இன்னொன்று வந்து சட்டம் சம்மந்தப்பட்டது. ஸோ பத்திரிகை ஊடகத்துக்கு வந்து நான் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சுருக்கேன். வாசகர்கள், ஒரு ஜட்ஜ் வச்சுருக்கோம், ஒரு எழுத்தாளர், பழைய எழுத்தாளர் ஒருத்தர் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து பத்திரிகையில் சில நண்பர்கள் நாங்கள் வச்சுருக்கோம். இவங்ககிட்டலாம் பேசி தான் அந்த 15 கேட்டகரி என்ன என்பதையும் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஸோ இந்தமாரி பேனல் தான். இல்லாட்டி என்ன ஆகும்னா, இப்போ நாங்கள் எனக்கு பிடிச்ச ஆளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்தமாரி சொன்னது வந்து ஒரு வகையில் சரியாக எனக்கு ஃபீல் பண்ணாலும், இதை வாங்குற ஒவ்வொரு விருது பெறுநர் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஆட்கள். அப்போ நான் ஆசைப்பட்டு கொடுத்த மாரின்னா அது நல்லா இருக்காது. இவ்வளோ பேர் சேர்ந்து முடிவெடுத்து அதை கொடுத்தோம், அப்போதான் அந்த அவங்களுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும். இது தனிப்பட்ட நபரோட ஆசா பாசங்கள்லாம் இங்கே இடமே கிடையாது. ப்ளஸ் இதில் வந்து கண்டிப்பாக புரட்சி இயக்கத்தை சார்ந்த இப்போ நம்ம நிறைய பேர் நண்பர்கள்லாம் இருக்காங்க, நல்ல நல்ல பதவிகளை நல்ல நல்ல ஞானத்தோடு இருக்காங்க, மற்றும் அரசு சாரா இயக்கங்களும் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுப்போம். ஏன்னா சில நேரத்தில் மக்களுக்கு நினைப்பாங்க, ஏன்னா ஏற்கனவே தமிழ் வாசம் ஒன்று என்னன்னா, நாமினேட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க, அந்தமாரி தான் செஞ்சோம். உதாரணத்துக்கு வந்து மாணவி அபிராமிக்கு வந்து இப்போ அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் அந்த பிள்ளைக்கு மொத அங்கீகாரம் கொடுத்ததே நம்ம தான். 2018 நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணுங்க, அதுக்கு அபிராமி யாருக்குமே தெரியாது. அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஸோ அப்போ எங்களுக்கே தெரியாத போது தெரியாத ஆட்கள்லாம் அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ ப்ராடான செக்டர் இருந்துச்சு. இதுக்குன்னு விவசாயத்துறைக்குன்னு போகும்போது அமுதேசன் ஒரு பையன் தான். இப்போ அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு. அப்போ வந்து ஒரு 23-24 வயசு தான். அமுதேசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ட்ரோன் ஃபார்மிங் செஞ்சது அவங்க தான். இந்த சீட் பிடிக்குது, பாஜா பிடிக்குதுல, அவங்க வந்து ட்ரோனை இப்போ நம்ம பேசுகிறோம் மேவிக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் ட்ரோனே அந்த டப்பா ட்ரோன் அந்தமாரி பயங்கரமான ட்ரோன் இருக்கும்போது, இந்த பையன் இந்த மேச பறிச்சுக்கு சொந்தமாக ட்ரோன் வச்சு இது மூலமாக விவசாயம் செஞ்சவங்க. அவங்க நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம ப்ரெஸ் மீட்டில் போடும்போது எனக்கு நாமினேஷன் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ என்ன எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சுன்னா, இருக்கிறது 2 துறை தான். ஒன்று ப்ரெஸ் அண்ட் மீடியா, பயங்கரமாக இருக்கு. இல்லை இது ஓகே தான், இதுமாரி கேன்சல் ஆகுது, இதுமாரி லைட்டு போகிறது நல்லது தான். இளையராஜா அப்படி தான் ஃபேமஸ் ஆனாங்க. நம்மளும் இளையராஜா மாதிரி தானே. அண்ணா சொல்லுங்கண்ணே. கேளுங்கண்ணே. என் மூஞ்சி இந்த வீட்டில் தெரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை எனக்கு. அண்ணன் சொல்லுங்கண்ணே. சட்டத்துறைண்ணே. என்ன
அண்ணா இது ஒன்று இருக்குண்ணே, நம்ம அவங்க அங்கீகரிக்க தயாரா இருக்கும், நம்ம அவங்க அங்கீகரிக்க தயாரா இருக்கோண்ணே. கண்டிப்பா நம்ம ஒரு ஆள் நாமினேஷன் வரும்போதும் நம்ம பார்த்துக்கப்புறம் நேரில் பேச தான் போறோம். அவங்ககிட்ட நேரில் உட்காந்து பேசி, எனக்கு தெரிஞ்சு நம்ம கொடுக்குற அந்த விருதை வந்து துச்சமா நினைக்காம அது ஒரு மரியாதையாக அங்கீகாரமா நினைச்சாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. நாங்க யாரையும் தொங்கிட்டோ இல்லை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படிலாம் நாங்க யாரையும் இது பண்ண போறது கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நல்ல ஒரு மரியாதை இருக்கு. நீதிபதியாக இருந்தாலும் சரி, மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் டிபிபி மத்தியில நல்ல ஒரு மரியாதை இருக்கு. ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு அவங்க ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு வந்து எஸ்பிஆர்எம்ல வந்து நம்ம ஒரு ஆள் கொடுக்குறோம். எஸ்பிஆர்எம்ல ஒரு ஆள் செலக்ட் பண்ணியாச்சுன்னா அவர் வந்து திம்பாலன் புங்காரா இப்போ லக்ஸானன் ஒரு திம்பாலன் லெவலில் உள்ளவர் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம அவர் கூட கொடுக்கும்போது அவர் எடுத்தோன்னே நம்மளை பத்தி தெரியுது, அவர் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதே இல்லை அப்படின்னு. இதுல வந்து ரொம்ப பயங்கரமான டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா லஞ்சம் கிஞ்சம் ஏதாச்சும் கொடுத்தாலே நம்ம கொடுக்குற விருது கூட லஞ்சமாக நினைக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஏன்னா அப்படிதான் இருந்து ஆகணும் அந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா அவங்களே வந்து அவங்க புங்கார ரிஃபர் பண்ணிட்டு அவங்க புங்கார கிட்ட போன் அடிச்சு பேச வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு ஆஃபிஷியல் லெட்டர் கொடுத்து அது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு முறையான புரோட்டோகால் பேஸ் தான். மற்ற துறைக்கும் இந்த மாதிரி தான் போகும். இப்போ லாயர்ஸுக்கு எனக்கு பெரிய கதை வராது, எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸுக்கு பெரிய இஷ்யூ வராது. ஏன்னா ஏற்கனவே என்னோட தமிழ் அவார்ட்ஸ்ல மொத சட்டத்துறைக்கு மலேசியா சார்ந்த ஒரு லாயருக்கு வழக்கறிஞருக்கு நாங்க ஒரு விருது கொடுத்தோம். நான் சொல்லிடுறேன், அந்த லாயர் தான் இங்க உட்காந்துருக்காங்க பின்னால, இவங்க தான் முத கூப்பிட்டேன். அங்கிருந்து நட்பாகி வேற வந்துருச்சு. இப்ப அடுத்து வந்து பிடிஆருக்கு நான் கொடுத்துருக்கேன், கிளிப்பரம் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப பிடிஆர் அங்க போலீஸ்க்கு வந்து 35 போலீஸாக ஏற்கனவே கொடுத்துருக்கோம், வேற வகையில் ஒரு அவார்ட் கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்குன்னு செலக்ட் பண்ணி செஞ்சோம். இப்ப எஸ்பிஆர்எம் எங்க விஷயம் இல்லை. இப்ப நீதித்துறை, டிபிபி மற்றும் மெஜிஸ்ட்ரேட் இங்க மூணுமே எங்களுக்கு நெட்வொர்க்ல இருக்கு. நம்ம மேல நல்ல ரெஸ்பெக்ட்ல இருக்காங்க. இன்னும் நாங்க முடிவு பண்ணல, டிஸ்கஷன் போவோம். நம்ம கொடுக்குற இன்விடேஷனையும் நம்ம கொடுக்குற விருதையும் அவங்க ஏத்துக்க தயாரா இருந்தாங்கன்னா நாங்க சந்தோஷமா கொடுப்போம். ஏத்துக்கலையா நோ ஹார்ம் சொல்லிட்டு அதை அப்படி நம்ம மாத்துவோம். இவ்வளவு தான் சிம்பிள். இது ஏன்னா 30 விருது நான் ஆர்டர் பண்ணிட்டேன். மிச்சம் இருந்துச்சுன்னா ஒரு 4 லாயர் கொடுக்குற பிறகு 5 லாயர் கொடுத்து போயிடுவேன், 6 போலீஸ் கொடுக்குற பிறகு 7 போலீஸ் கொடுத்து போயிடுவேன். அந்த விருதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சில நேரத்தில் இருக்குல்ல, ஐயோ நீங்க வந்து நம்ம கொடுக்குற விருதை அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லைன்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி அந்த ப்ரோட்டோகால் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஃபாலோ பண்ணி ப்ரோட்டோகால் பண்ணியும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் யாரையும் ஃபாஸ்ட் பண்ண மாட்டோம். ஆன்சர் கிடைச்சிச்சானே? ஓகே, முழுமையாவில் அவங்க சிறுப்பல் முழுமையா இல்லை. அண்ணன் சாப்பிட்டாரு, ஆனா தண்ணி குடிக்கல, அங்க இருக்குது. இல்ல நான் கண்டிப்பா இப்ப நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்டு நிக்கிறேன். எஸ்பிஆர்எம்க்கு வந்து நாங்க நேரா அசாம் பாக்கி கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் எடுத்து அவர்கிட்ட பேசி அது சார்ந்து எல்லாமே அவங்க செய்யறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்படும். சரியா சொல்லல போல, மன்னிச்சிருங்க அண்ணா, மன்னிச்சிருங்க. ஆமா 15 கேட்டகரி 35 பேர் கொடுத்தோம், 30 தான் கொடுத்தோம், குறைஞ்சிருச்சு. ஓகே, அதுல ஒரு காரணம் சொல்லிடுறேன் ஏன் வந்து குறைச்சிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 40-50 கொடுக்கலாம், ஈவென்ட் போரிங் ஆயிரும். ஏன் நம்ம வந்து இப்ப மற்ற விருது விழால இடையில பாடுவாங்க ஆடுவாங்க, கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். இதுல இல்லாதனால அது கரெக்டா கச்சிதமா போரிங்கா இல்லாம ரொம்ப டைம் மக்கள் பண்ணாம கரெக்டா இருக்கிறது 30. சொல்லுங்க. இது ஒரு நல்ல கேள்வின. ஆனா என்ன பிரச்சனை, இதை பத்தி நான் யோசிக்கல. இவ்வளவு பேர் இருக்கும்போது நான் போய் சொன்னா தப்பாயிரும். யோசிச்சு கண்டிப்பா அந்த நேரத்துக்கு எது தேவையோ, ஏன்னா இது கூட சொல்றேன், இந்த பத்திரிகை ஊடகம் என்கிட்ட பல வருஷமா மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். பத்திரிகை ஊடக விருது நடக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் லைட் சாட்டுது. அப்போ நமக்கு 2 இளையராஜா கன்ஃபார்ம். ஒரு தடவை லைட் இருந்துச்சுன்னா ஒரு இளையராஜா, 2 தடவை 2 இளையராஜா. ஸோ வந்து என்னன்னா அப்ப பதில் சொல்லிடுறேன், என் வெளிச்சம் தெரியுதா?
ஸோ வந்து எப்படின்னா இப்போ அடுத்த தடவை வந்து மேபி நாங்கள் ஆட் பண்ணல எனக்கு தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இது ரொம்ப வருஷமா மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு, அதுக்கு நேரம் காலம் அமையலை. இப்போ ஏன் தேவைன்னு நினச்சேன்னா இந்த ரீசெண்டாக இந்த யஷா கேஸ்ன்னு பார்க்குறேன். இப்போ அதுலேருந்து எல்லாமே வேற பார்த்தாங்க. நான் பார்த்தது என்னன்னா டிக்டாக்லேயும் சோஷியல் மீடியாலையும் சுயமான ஒரு நீதிமன்றம் உருவாயிருச்சு. எனக்கு அதுவும் வந்து ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்சருக்கு உள்ள ஒரு ஃபாலோவர்ஸும் அவங்களுக்குள்ள அங்கீகாரமும் என்னுடைய தமிழ் பத்திரிகை மீடியாவுக்கு கிடைக்கல என்பது எனக்கு பெரிய ஆதங்கம். அது ஆதங்கம் ஆத்திரமாவும் எனக்கு இருக்கு. இவங்க பேசுறதுதானே இவங்க கேட்கணும், இவங்க சொல்றதானே மக்கள் கேட்கணும், இவங்க யார சொந்தமா முடிவு பண்றதுக்கு ஆத்திரம் இருக்கு. அதனால தான் நான் எனக்கு எது சரியில்லாம படுற 2 விஷயத்துக்கு வந்து அங்கீகாரம் நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி நிறைய விஷயம் மைண்ட்ல இருக்கு, உங்களுக்கு செய்யணும். அது நமக்கு நிறைய சிந்தனைகளும் ஐடியாஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையில் தான். ஃபியூச்சர்ல வந்து எனக்கு உண்மையான ஆசைலாம் இருக்கு. 24 மணி நேரம் ஒரு தமிழ் பேரை ஒரு நடத்தணும். 24 ஹவர்ஸ் ஃபுல்லா விருது விழாலேருந்து நம்ம கலை கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஒரு பெரிய கேம்பெயினோ ஒரு 1,00,000 பேர். ஆக்சுவலி இதுதான் உண்மையான புரட்சி. நான் புரட்சி இதுதான் பத்திரிகை விஷயத்துக்கு இதுதான் அந்த அப்ரூவல் வாங்கிட்டு நான் 24 ஹவர்ஸ் செய்யலாம்னு நினச்சி தான் அப்ரூவல் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்து அது பேரை தூக்கி அங்கே வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு பெரிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நிறைய இருக்கு. ஆனால் நம்ம எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து நம்ம ரியாலிட்டி பேசுவோமே, எல்லாத்துக்கும் ஃபண்டு வேணும். நம்ம 10 பேர் நின்றுக்கிட்டு ஒரு அளவாக தான் நம்மளால செய்ய முடியும். நம்ம செய்கிற ப்ரோக்ராம்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ சாருமே நல்லவங்களுக்கு வாசி எதுவும் ஒன்று கொஞ்சம் கவர் பண்ணிடும். போக்கையிலேருந்து ரொம்ப வெளியாது, வீட்டில் கொஞ்சம் வீட்டு பிரச்சனையாக வரும். ஸோ சரியா நம்மளுக்கு வந்து சரியான ஸ்பான்சரை நமக்கு வாங்க தெரியாது, கேட்க தெரியாது. இன்னும் நீங்கள் எங்கள் மாரி ஆட்கள்லாம் இப்போ வச்சிங்களா, பொதுவாக இது வந்து அவுட் ஆஃப் டாபிக் இல்லை, ஸ்கில் இன்சைட் த டாபிக். இப்போ என் கிட்டலாம் நான்லாம் போயிட்டு ஒரு இடத்துல கேட்டா ஏதாவது சொன்ன குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம. பல பேர் வந்து பார்த்தா எனக்கு இவ்வளோ பேர் கூட்டுவா, அவ்வளோ பேர் கூட்டுவா, எனக்கு கட்சியில் செய்யுது, இதில் செய்யுது, அது பண்ணு இது பண்ணு, உன் ஃபேமை தூக்கி இங்கே ப்ரோமோ பண்ணு, அப்படி இருக்கு. ஸோ அந்த ஒப்ளிகேஷன் வந்து நம்ம நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ என்னெல்லாம் அதான் கேட்குறாங்க, நீ ஆளை கூட்டு செய்யுது, அது பண்ணு இது பண்ணு, ஒப்ளிகேஷனாக இருக்கு. ஸோ அதனாலே எனக்கு நிறைய ஸ்பான்சர் கிடைக்க மாட்டேது பொதுவாக. ஸோ நமக்கு போக்கையிலேருந்து ஒரு அளவாக தான் வெளியாக்க முடியும். அந்த வெளியாக்கி என்னென்ன விஷயம் நம்ம செய்ய முடியுமோ இருக்கிறதுக்கு செஞ்சிடும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்மளோட ஐடியாஸ்லாம் பெருசாக இருக்கு. நானே சாம்பியன் நாளைக்கே எக்ஸிடென்ட் செத்து போயிட்டேன்னா என் ஐடியா அங்கேயே செத்து போயிடும். அதுதான் உண்மை. எனக்கு வந்து என்னோட மோட்டிவ் இந்த நோக்கம் டிராவல் பண்ணும். இப்போ நாளைக்கே நான் இல்லாமல் போனாலும் நான் ஒரு தமிழன் தான் இது செஞ்சிச்சு தமிழன் அவார்ட்ஸ். இப்போ அதை தூக்கி அப்படி தம்பி கிடத்தாரு, அது கொடுத்து டெப்யூட்டி எனக்கு பிரச்சனையே இல்லை. இவன் டெப்யூட்டி ஆக்கி எனக்கு பின்னால் குருவா கூட வேலை செய்வேன், நான் வாலண்டியர் கூட வேலை செய்வேன். ஆனால் இந்த ஐடியாஸ் ஆகாது, கேரி பண்ணோம். இதுக்கு வந்து பூவன் இவங்க வந்து ஹானான்னு ஒரு என்ஜிஓ வச்சு ரோட்டில் இருக்கவங்க சாப்பாடு கொடுத்தோம். 18 மாதம் நான் தான் பிரசிடென்ட் ஆனேன். 19வது மாதம் நான் வெளியேட்டி இவருக்கடை கொடுத்துட்டு நான் இதில் வாலண்டியராக வேலை செஞ்சேன். அதே மாதிரி தான் புரட்சின்னு இருக்கும்போது இந்த புரட்சி வந்து இன்னும் கிராண்டான ஒரு விஷயம். நான் அப்படி இவருக்கு தாராத்து கொடுத்து நான் வேலை செய்வேன். ஏனென்றால் ஐடியாலஜி தான் முக்கியம், பர்சன் முக்கியம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் ஐடியாலஜி திணிக்க பார்க்குறேன். இன்னைக்கு நான் வந்து இப்போ சார் கேட்டாங்களே, இதே நான் செய்யும் போது இது சின்னதாக இருக்குது, கவர்மெண்ட் வந்து வரணும் போகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு இந்த ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற பேர் போட்டு தமிழ் சார்ந்த இந்தியர்கள் சார்ந்த பத்திரிகைக்கு வந்து கவர்மெண்டே ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாங்கன்னா, கவர்மெண்டே லாயர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு நீதிபதிக்கெல்லாம் கூப்பிட்டு செஞ்சாங்கன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் பிள்ளைங்க என்ன ஆக போகிறாங்கன்னா டிக்டாக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லுதுங்க. பார்க்குறதுக்கு ஆத்திரமா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஃபேமஸாக இருக்குங்க, இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆக்கணும், உங்களெல்லாம் ஃபேமஸ் ஆக்கி விட்டா தான் தெரியுங்க. இந்த மாதிரி லாயர்ஸ் ஜட்ஜு டிபிபிலாம் பார்த்து போலீஸ்காரெலாம் நல்லா பார்த்து அவங்க பேசுறது கேட்டால் மக்களுக்கு பார்த்து யங்ஸ்டர்ஸ்க்கு புரிஞ்சாதான் இது மாறும், இது கேரி பண்ணும். இப்போ நான் செய்கிறேன், என் லெவல் இவ்வளோ தான், நான் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட லெவல் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் பதவியோட ஒரு ஆள் கூப்பிடும்போது they have to come, they obliged to come. அப்போ நாளைக்கே இந்த ஐடியா வந்து கவர்மெண்ட் எடுத்து செஞ்சால் எனக்கு இன்னும் சந்தோஷம், இன்னும் பயங்கரமான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், அதை நான் கொடுத்தானே யார் கொடுத்தாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் இருக்கேங்க, நிறைய பேர் பேசணும் அப்படின்னு கேட்குறேன், எனக்கு முடிஞ்சிருக்கல சொல்கிறேன். சமுதாயம் வந்து உண்மை அப்படின்ற பட்சத்தில் உண்மையான ஊடகங்கள் பதிவுபெற்ற ஊடகங்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து சரியான முறையில் வந்துட்டு செய்திகள் வெளியிட்டு 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் கம்பீரன் வந்து கம்யூனிகேஷன் தமிழ் மீடியா வந்து பேசும்போது அவரும் நிறைய விஷயங்கள்லாம் கலந்தாலோசிச்சு இதுக்கு மத்தியில் அவரே வந்துட்டு இந்த தவறான இன்ஃப்ளூயன்சரு, இந்த சைபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற சில விஷயங்களை வந்து ஜனவரியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த காட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்க ஐசி வச்சு அப்படி ஒரு நடைமுறை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த சமுதாயம் வந்துட்டு உண்மைக்கு தாண்டி சில தவறான இன்ஃப்ளூயன்ஸ் சிக்கி தவிக்குது. அதாவது உண்மையை நம்ம சொல்கிறோம், அதை நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க.
ஆனா அவங்க சொல்றதுதான் பெருசுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? அறியாமைண்ணே, வேற ஒண்ணுமே கிடையாது. அறியாமை வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. மூடத்தனமும் ஒரு தவறான விஷயம் கிடையாது. அறியாமை மூடத்தனம் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்ப நான் சும்மா சிம்பிளா கேட்கறேன். நான் வந்து இப்ப கால் அடிபட்டுச்சு சொல்லிட்டு கருணாபுர தைலம் காலில் போட்டுட்டு பஞ்சு போட்டுட்டு நான் டாக்டர் ஆயிடுவேன்னா, ஆனா இதை செஞ்சு போட்டு அவன் டாக்டர்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். நான் இதை சாப்பிட்டேன், நான் நல்லா ஆயிட்டேன். அதுல வந்து இப்ப கேட்கிறேன், கோயிலுக்கு போயிட்டு பகவானை பார்த்தோ இல்ல வீட்டுல இருக்கிற சாமி கும்பிட்டோ கிடைக்காத ஒரு நல்லதா வந்து தண்ணியில பூவை போட்டு குளிச்சா வர நடக்க போது லூசுத்தனமா இல்ல? அந்த 5 அங்க கட்டுற பொழுது பேங்கில் போட்டா நல்லது நடந்திருக்கும். ஆனா என்னது லைக்ஸ், யார் யார் ஷேர் பண்ணாங்க. நான் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸை தப்பு சொல்லல. நல்ல விஷயம் ஷேர் பண்றியா, ஷேர் பண்ணு, உருவாக்காத. சட்டம் தெரியாட்டி பேசாத. இந்த இடத்துல ஷோ நடக்குது வாங்க, நான் நல்லா ஆடுவேன் பாருங்க, நான் நல்லா பாடுவேன் கேளுங்க, இதோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டு புட்டு கோட்ரு மாரி போட்டு இவர் ஜட்ஜா, இவர் முடிவு பண்ணுவாராம், அவன் பேசுவாங்களாம். இந்த மாரி அரல் ஊத்துங்களும் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த மாரி ஏற்கனவே மனநோயால பாதிக்கப்படுறாங்களே, இந்த மனநோயால பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதுக்கு நிறைய மனநோயாளிகளே இருக்காங்க. ஸோ லைக்கை பார்த்தோன்னு மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவனுக்கு லைக்கு கூட இருக்கு, இவன் சொல்றதெல்லாம் சரி போலக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப சிம்பிள்னா ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். அவர் யாரையும் நான் பேர் சொல்ல முடியாது. ஒருத்தர் இருக்காரு, அவர் வெள்ளை சட்டை போடுவாரு, கருப்பு கோட் போட்டு சுத்துவாரு. அவங்க லாயர்லன்னா அவனுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அவனுக்கு போய் வந்து மக்கள் ஏதாச்சும் பிரச்சனை அவனுக்கு போய் கான்டாக்ட் பண்றீங்க? எதுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன நடக்க போகுது? அவன் என்ன சொல்ல போறான்? இன்னொருத்தர் இருக்காரு, இப்ப ரீசெண்டா வந்து தாடி வளர்த்துக்கிட்டு சைட்மன் வளர்த்துக்கிட்டு லூஸ்மே பேசிட்டு இருக்காரு. அவர் கேஸ் என்கிட்ட இருக்கு, அந்த ஆளு கேஸ் என்கிட்ட இருக்கு, நான் வாயை திறக்காம இருக்கேன். ஒருத்தவங்க பிள்ளைய வந்து ஸ்கூல்ல வந்து அடிச்சுட்டாங்க, ஒரு அடிச்சு கையெல்லாம் உடச்சு. அந்த கேஸை நான் தான் ரெட் பண்ணேன். கேஸை எடுக்காம அவங்களே சாப்பாடு காசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட 1000 கேட்டிருக்கான். வாய்ஸ் நோட் என் கிட்ட இருக்கு. வெளியாக்கணும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. யார் யாரை மீட் பண்ணணுமோ அவர் பாருங்க. இவர் வந்து கிளாங்கோட எம்பி. அப்ப நீ யாரை பார்த்துருக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்ததுக்கு ஏசினேன். என்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்க, அவர் போய் பார்த்தீங்களா, தமிழர் தானே, அவர் போய் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. நானும் சொல்லிட்டு இவர்கிட்ட ரிஃபர் பண்ணி விட்டேன். ஏன்னா அவரோட தொகுதியில் இருக்க ஒரு பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு. இங்க இந்த மாரி ஆட்களுக்கு தான் அதிகமான பேர் போறாங்க. வேற எந்த காரணமும் இல்ல, அந்த லைக்ஸ் என்ற ஒரு காரணம். அந்த லைக் அதிகமா இருக்கு. எனக்கு சிம்பிள் தான். எனக்கு வந்து ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் அவன் என்டர்டெய்னர்னா ஐ டோன்ட் மைண்ட். நீங்க வந்து ஒரு கேலிக்கு சம்பந்தமான விஷயம் என்டர்டெய்னிங் பத்தி பேசுற ஐ டோன்ட் மைண்ட். ஆனா வந்து இப்போ உங்களுக்கு தெரியுங்களா, நான் பார்த்தேங்க, இது இப்படிங்க, இது சட்டத்தில் இப்படி நடக்குதுங்க, அது ஓட்டை இருக்குங்க, நீங்க சிமெண்ட் போட்டு பிளாஸ்டர் போட்டு அடிங்க, அப்ப சாட் அடிங்க, இந்த மாதிரி லூசு பசங்களா இருக்காங்களா. இவங்க எல்லாம் என்ன பிரச்சனைனா, இவங்க பேசுறது வந்து 1000 பேர் பாக்குறாங்களா, ஆட்டோமேட்டிக்கா லைக் ஏறுது. ஸோ இந்த லைக் பாக்குறதுக்குன்னு பார்த்தோன்னே என்ன நினைச்சாங்க, இது ஒத்தென்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இங்க ஒரு பிரச்சனை நான் சொல்லிட்டா, தமிழ்ல ஒரு பிரச்சனை சொல்லிட்டா, உங்களை நான் அங்கீகரிக்கிறத நீங்க எப்படி ஷேர் பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நீங்க ஷேர் பண்ணாம போனா நம்ம நோக்கமே வீணாயிருமே. ஸோ அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா, தமிழ்நாட்டில் எது நம்பர் 1 யூடியூப். ஏன்னா இங்கிருந்து நியூஸ் நாங்க போய் வாங்கி பத்திரிக்கை எடுத்து அனுப்ப போறது கிடையாது. ஆமாவா? இங்கிருந்து நியூஸ் பேப்பர், இந்தியாவில் நியூஸ் பேப்பர் வேலை செய்யாது. அப்படி நான் செக் பண்ணும்போது பிஹைண்ட் வுட்ஸ் தான் மோஸ்ட் வியூஸ் வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நான் பிஹைண்ட் வுட்ஸ் கூட சேர்ந்தா வர்ற இன்டர்வியூ எல்லாமே நான் பேசிட்டு இருக்கேன். அமௌண்ட் தான் பிரச்சனையே கிடையாது. நான் என் நோக்கம் ஜெயிக்கணும். இந்த தமிழ்நாட்டு இந்த மலேசியாவில் உள்ள ஜெயிச்ச அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பத்திரிகையாளர்கள் இன்டர்வியூ பண்ணி பிஹைண்ட் வுட்ஸ்ல 15 எபிசோட் பேசியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? அது வேணா நான் போஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விக்டரை பத்தி பேசுற வீடியோ வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க, உங்க பத்தி வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். மாறி மாறி போஸ்ட் பண்ணாலும் கீழே பார்க்க இவங்க எல்லாம் கூட்டாளிங்களான்னு சொல்லாம ஒரு வெளிநாட்டுல இருந்து தமிழகத்துல இருந்து நம்ம ஒரு மீடியா பிடிக்கணும். ஏன்னா அந்த ஒரு இது இருந்துடும். பிளஸ் என்னன்னா, இது மிரட்டின்னு கிடையாது, ஒரு பாசமான ஒரு மிரட்டல் கூட சொல்லலாம். கலைஞர்கள் எல்லாம் கூப்பிட போறோம், நீ யாரும் பாட போறது கிடையாது, ஆனா நீங்க வாங்க. நீ இந்த நிகழ்ச்சிக்கு வராம எப்பயாச்சும் ஒரு மீட்டிங் போட்டு எங்க படம் வெளியே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் பேசணும் அவங்க கிட்ட. உங்களுக்காக ஒரு சனிக்கிழமை கூட 3 ஹவர் அவங்க கிட்ட யாரும் நம்ம காசு வாங்கல, வர யார்கிட்டயும் நம்ம காசு வாங்க. உன்னை வந்து ஐயோ மீடியா எங்க படம் வருது பாருங்க குருன்னு அப்படி பேசுறவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நிகழ்ச்சி கொடுவாங்க சாப்பிடு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்ததில்ல. இந்த 3 ஹவர் உட்காரட்டும், அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணட்டும். உனக்கு யார் பிடிச்சிருக்கோ போஸ்ட் பண்ணு, பிரச்சனை இல்லை. 15 பேர் வாங்குறாங்களே, யாராச்சும் ஒரு ஆள் கூட பக்கத்துல நீ போஸ்ட், நான் போஸ்ட் பண்ணுவேன், நீ போஸ்ட் பண்ணு, இவங்க பக்கத்துல இருந்து இவங்களை பத்தி நீ வார்த்தை பேசு. இதுக்கு முன்னால தெரியாடி பிரச்சனை இல்லை. அந்த நிகழ்ச்சி அதானே செய்யறோம். அதே மாதிரி வர்ற எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி ஏவி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம்.
நீங்க யாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாரு என்னாருன்றத கொஞ்ச நாச்சும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ வந்தாதான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சாமனா கிட்ட நான் பேசி வச்சிங்களேன், கார்த்திக் சாமனா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த 15 பேர்ல ஒரு ஆளோட இது வந்து அவன் பர்சனலாக போடுவான். மிஸ்தாஜி இருக்காங்களா, மிஸ்தாஜா நான் சொல்ல வேணாம் கேட்டாலும் ஓகேன்றவாரு. ஸோ மிஸ்தாஜியா அவர் சோஷியல் மீடியா எல்லா மீடியாலையும் போடுவாங்க. புரட்சி எப்படி ஜெயிச்சிச்சுன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக்கிங் பண்ணோம், எல்லாமே தான் செஞ்சோம். அதான் சொன்ன புரட்சி வந்து நான் மட்டும் கிட்ட எடுத்தா ரொம்ப தப்பாயிடும், எல்லாமே தான் செஞ்சோம். அந்த ஒரு வாரத்துக்கு இதை பத்தி பேசி 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 என்னை ஹீரோவாக்க விட்டாங்க. இதைத்தான் நான் எல்லா கலைஞர்களுக்கும் கேட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யற விஷயத்த மக்கள் கட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த வெள்ளை சட்டை கருப்பு கோட்டு அந்த அந்த தவறான லோயரும், அப்புறம் வந்து எனக்கு இவங்களே தெரியும் அவங்களே தர்ற தவறான நீதிபதிகளும் அழிஞ்சி உண்மையான ஆத்தென்டிக்கான நிருபர்கள், தமிழ் ஊடக நண்பர்கள் வந்து பேசப்படும். தயவுசெய்து என்ன அடுத்த கேள்வி கேட்டுருங்க. நல்லா வரிசையா இருக்குங்க. அப்புறம் இன்னொன்னு, எனக்கு விருதுக்கு வந்து அண்ணன் தான் கொஞ்சம் உதவி பண்றாரு, அவரையும் தயவுசெய்து பேசுங்க அண்ணன். ரொம்ப நன்றி அண்ணன். என்ன கேட்டாலும் எனக்கு தம்பி உனக்கு என்ன வேணும், இன்னொன்னு பிரமுகர் இந்தியாவது பிரமுகரை கூட்டு வரதுக்கு அவர் அண்ணன் தான் பார்த்து சொல்லணும் யாருன்றத. இதுக்கப்புறம் நான் பொதுவாக பேசுறேன், நான் பின்னால் போறேன். சாமி நான் பின்னால் கேள்வி நான் சொல்லுங்கண்ணே. மொதல் ஐடியா உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களோட கருத்து என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன, விஷயம் யார் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ நான் வந்து வைபி கணபதியோட அரசியல் செயலாளராக அந்த ரீதியாக தான் பேச முடியும். அண்மையில் சென்னைக்கு போயிருந்தேன். கேப்டன் வீட்டிலேருந்து அழைப்பு வந்துருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால அழைப்பு வந்துருச்சு, போயிருந்தேன். மரியாதை செலுத்துறதுக்கு அவரோட அந்த மக்காமுக்கெலாம் போயிருந்தேன். ஸோ என்னென்னா, ஒரு வேளை அநேகமாக அவங்க மலேசியாவோட ஈவெண்ட்ஸை வந்து அவங்க சன் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இந்த ப்ரோக்ராமுக்கு அநேகமாக அவங்க சன் தொடர்பில் இருக்கிறேன், விஜய பிரபாகரன் கூட. வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் நான் மற்ற என்னென்ன செய்ய போகிறேன்ட்டு தெளிவாக சொல்லிட்டா அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நிச்சயமாக வர வாய்ப்புகள் தெளிவாக இருக்குது. அதை தவிர்த்து உமார் தம்பிக்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். இதில் எவ்வளோ இது நம்ம வலுப்படுத்தலான்னு நான் என்னோடய பகுதியில் வெரி சிம்பிள். அதாவது இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பொருளாதார ரீதியில் நம்ம எல்லாம் பலப்படணும். இது வந்து ஏன்னா பொருளாதாரம் தான் கடைசியில், அது பலப்பட்டால் தான் ஊடகங்களும் சரி பலப்பட்டால் தான் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கனெக்ஷன் சரி, கொஞ்சம் அனுபவத்தில் சில காரியம் பலப்படுத்தலான்னு நம்ம ஐடியாவில் இருக்கோம், முக்கியமாக சென்னையிலேருந்து. நன்றி, வணக்கம். பேசுங்க, தமிழ்ல பேசுங்க. ஒரே பெண்மணி நீங்க தான் பாத்துங்க. அப்ப சொல்ல ஒரு உமாகாந்த இயக்கத்துல யாருக்கும் பொம்பளைங்க இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. எனிவே வணக்கம் எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் அட் ஆல் ஐ வில் ஜஸ்ட் சே, என்னோட தமிழ் வந்து ஃபுல்லாக சுத்தமாக வராது, பிகாஸ் ஐம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜன். பட் நான் வந்து ஃபுல்லாக உமாகந்து என் ஸ்கூல் டைம்ஸில் வந்து தமிழால் கூட ஜாயின் பண்ணி கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன் என்னோடய தமிழ் சோஃபா. ஸோ எனிவே இஃப் தேர் இஸ் எனி பேரியர் இன் மை லாங்குவேஜ், ஸோ மன்னிச்சிருங்க. ஓகே, இது வந்து எங்களோட செகண்ட் டேர்ம் இந்த ஈவெண்ட் செய்யறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நாங்கள் செஞ்ச டைமில் வந்து நாங்கள் ரொம்ப கோ த்ரூ பண்ணோம். ஸோ இந்த வாட்டி ரியலி ஹாப்பி கேம் பேக் அகெயின். ஸோ யா, ஐ வாஸ் லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ல கரெக்ட். எஸ்பெஷலி யூ ரிப்போர்ட்டர்ஸ், யூ கைஸ் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். ஆமாம், உங்களுக்கெல்லாம் அந்த அங்கீகாரம் ஈவன் கவர்மெண்ட் ஆர் நாட் கிவிங் தட். Yeah, so feel very happy with this idea which he brought up, that unga mari hard works people have to come forward to show your face lah. At least government ku theriyum in the media is the one main created for bring up anybody up and down.
So anyway, thank you so much. Hope you all can work more harder for your further future. Yeah, thank you so much. அப்படியே பேசி நம்ம குறிச்சி குதிரை அடுத்த தலைவர் அவர் உங்களுக்கு கேள்வி கேட்டார், எப்படி நீங்க ஜட்ஜு டிபிபி எல்லாம் அது சொல்லி அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நீங்களே தூண்டி விட்டுறீங்க ப்ரோ. ஆனந்த் அண்ணனை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் சந்தோஷப்படுத்திட்டாருன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இல்லையா? ஓகே. ஒரே இதில் வச்சிட்டிங்கன்னா அப்படி தட்டோடு எடுத்துடலாம். அப்படியா? ஓ, இது வேறையா? கொஞ்ச நேரம் லேகோ விளையாட விடுறீங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் புதால், சத்தியமா உண்மையான லாயரு. கருப்பு கிரிக்கெட் இன்னைக்கு கிடைக்கல, ப்ளூ கலர் கிடைச்சது. ஓகே, மம்மி ப்ராமிஸ். ஆக்சுவலி உமாகந்தன் எனக்கு வந்து 4:30 வர சொன்னாங்க. நான் மலாக்கா ரஷ் பண்ணி வந்தேன். எதுக்காக ஃபுல்லாக அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லல, திடீர்னு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் வந்து போலீஸ்காரில் ஏற்றி விட்டாங்க. சேம் மெத்தட். பட் ஓகே, இந்த அவார்ட்ஸ் ஒன்று எனக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் நிறைய இடத்த போய் செக் பண்ணி பாருங்க, லாயர்ஸ் தனிப்பட்டா வந்து ஒரு அவார்ட்ஸ் கிடைக்க ரொம்ப கம்மி. அது மலேசியன் இந்தியன் லாயர்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து லாயர் மதிக்கிறது கூட வந்து சில படம் பார்த்து அப்புறம் தான். ஜெய் பீமே நல்ல இப்போ உதய ஒரு படம் எடுத்தாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவான இருக்கிறது மட்டும் தான் வந்து லாயர்ஸ்க்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து ஆக்சுவலி தமிழன் அவார்ட் தான். தமிழன் அவார்ட் தான் வந்து ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் 2018. 2015 அப்பா இருந்த அப்புறம் வந்து கன்சிஸ்டன்ட் ஒர்க் நான் செய்வது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இப்போ கூட வந்து என் ஃபேமில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பாதி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வேலை தான் இருக்கும், பப்ளிக் லிட்டிகேஷன் வேலை இருக்கும், பாதி வந்து மை ப்ரைவேட் ஒர்க்லாம், ப்ரைவேட் இண்டிவிஜுவல் ஒர்க்னு. நார்மலி உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் அவார்ட்காக எதுவுமே செய்ய மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஸ்கூலில் நீங்கள் படித்தாலும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆகணும், செகண்ட் ஆகணும், ஒரு ரேஸில் போனால் ஸ்போர்ட்ஸில் போனால் அது ஃபர்ஸ்ட் ஆகணும், ஏதாச்சும் ஒரு டார்கெட் இருக்கும், நீங்கள் அந்த டார்கெட்டாக போவீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்கறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் அந்த பீரியட் ஆஃப் டைம் உண்மையாக நான் டவுனாக இருக்க டைம் வந்து அந்த டைம் எனக்கு உமாகந்தன் தெரியாது. அதுக்கப்புறம் தெரிய அப்புறம் தான் போலீஸ் காரிகளுக்குலாம் ஏற்றி விடுறாங்க. அதுக்கு முந்தி வந்து உமாகந்தன் தெரியாது. எனக்கு எப்படி நாமினேட் பண்ணுங்க, ஐ திங்க் டிக்கம். ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆளுங்களை வந்து நிறைய பேர் எனக்கு தெரியாது ஆக்சுவலி. அவங்க ஆஃப்டர் ஒன்லி தெரியும், அதுக்கப்புறம் தெரியப்பட்டதா அவ்வளோ அவ்வளோ க்ரைட்டீரியா கோ த்ரூ பண்ணி அப்புறம் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. என் வீட்டில் இருந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வந்து அந்த அவார்ட் கிடைக்குது. அந்த அவார்ட் கிடைச்ச அப்புறம் தான் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த அங்கீகாரம் கிடைச்சிது. பிகாஸ் அமாங் இந்தியன் மத்தியில் வந்து முந்தையோ சோஷியல் மீடியா, எப்பயோ சோஷியல் மீடியா தான். அப்போ வந்து ஃபேஸ்புக் லைஃபு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இல்லை, இப்போ டிக்டாக் லைவ்னு. ஈவன் ரீசென்ட்லி கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்டாக்ல எது சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்பிடுறாங்க. வெரி ஈஸி திங்ஸ், ஆடியோ விஷுவல், இது ரெண்டு பாட்டும் தக்க நம்பிடுவாங்க. அப்போ 6000 லைக்ஸ் இருக்குது, 2000 லைக்ஸ் இருக்குது, 100 ஷேர்ஸ்க்கு, 200 ஷேர்ஸ்க்கு, அது ஆட்டோமேட்டிக் பார்த்தோன்னே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்க நம்பிடுறாங்க இது வந்து உண்மை கதையாக இருக்குன்னு. ஈவன் ரீசென்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா சட்ட சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்து உண்மையான விஷயம் இல்லை, சம்மந்தம் ஆள்லாம் போய் பேசுகிறாங்க. ஏன் அவங்க மீடியாவில் இருக்கிற ஆள்லாம் வந்து மீடியா பற்றி பேசுவாங்க, நியூஸ் பற்றி பேசுவாங்க, நியூஸ் எப்படி எப்படி பேசுவாங்க கண்டிங். சேட்லி வந்து ரொம்ப நெகட்டிவ் இஷ்யூ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியன் கம்யூனிட்டி, மலேசியன் இந்தியன் கம்யூனிட்டி ஒரு நெகட்டிவ் கம்யூனிட்டி ஆக்கிற மாதிரி அந்த சோஷியல் மீடியாவில் ஆக்கிடுச்சு. இப்போ பட் உண்மையை வந்து இந்தியன் கம்யூனிட்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிட்டி. ஏர்லி 2000 ஒரு பிகஸ்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ அட்லீஸ்ட் சோஷியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எவ்ரி திங். அந்த டைம் வந்து ஒய்பி இப்போ ஒரு டைம் வாட்ஸ்அப்பில் ஒன்றும் இல்லை, டிக்டாக்ல ஒன்றும் இல்லை, மெசேஜ் கால் அப்போல்லாம் வந்து 10 காசு 20 காசு மெசேஜ் கால் கனத்திங். தேர் இஸ் அ பிக் சஸ்பெக்ட். 8% இந்தியன் பாப்புலேஷனில் வந்து 2 ரேடியோ சேனல் வந்து ப்ரைவேட் ரேடியோ சேனல் ஆரம்பித்து அந்த ப்ரைவேட் ரேடியோ அத்தனை வருஷமாக வந்து கோத்ரூ பண்ணி சஸ்டெயின் பண்ணுற ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, ஒரு பெரிய இஷ்யூ ஆக்சுவலி. மாறன் அபிராமி, த யங்கஸ்ட் கேர்ள் டு பி டூயிங் ஐஸ் ஸ்கேட்டிங் இன் அ கண்ட்ரி தேர்ஸ் நோ ஐஸ். அவங்க சாதனை செஞ்சுருக்காங்க. நிறையா இந்தியன்ஸ் வந்து ஆக்சுவலி சாதனை செய்கிறாங்க. பட் நம்ம அதை பற்றி பேச மாட்டோம், எப்போவுமே நெகட்டிவ் பற்றி பேசுகிறது. இட்ஸ் அ குட் திங். அந்த டைமில் வந்து கேட்டகரி நிறையா இருந்துச்சு. எனக்கே நிறைய பேர் நிறைய இந்தியன் சக்ஸஸ்ஃபுல் இருக்காங்க, பார்த்து தெரிஞ்சு அனுப்போம். நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணி இப்போ நம்ம ஒரு அவார்ட் வாங்கணுன்னு நம்மளும் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாங்க.
அவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அப்ரிஷியேட் நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தங்க நம்மளை வந்து நாமினேட் பண்ணி அதில் ஃபுல் கோ த்ரூ பண்ணி நம்மளை வந்து நாமினேட் பண்ணி கிவன் அவார்ட். அதே மாதிரி அந்த அபிராமி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த டைமில். I think that's the first time. That's the first award for her. For me also the first award. Our youngest MP on record is an Indian also. நிறையா பாசிட்டிவ் இது நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறோம். இந்த பாசிட்டிவ் இது உருவாக்குறதுக்காக வந்து நிறைய முயற்சி நாங்களே முடிச்சு பண்ணோம். ரீசென்ட்லி அவர் தேர்ஸ்டே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ரீசென்ட்லி நீங்கள் டிக்டாக்ல பார்த்தீங்களா, சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து சட்டத்தை பற்றி பேசுவாங்க. பட் அந்த சட்ட பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. லா படிச்சாங்கன்னா எங்கே படிச்சாங்கன்னா டைட்டில் படிச்சிருப்பாங்க லான்னு. ஃபுல்லாக வந்து டிகிரியோ லா டிகிரியோ இருக்காது, லா நாலேஜ் இருக்காது, லாயரும் இருக்க மாட்டாங்க, லாயர் ஸ்பெல்லிங்கும் தெரியாது நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் என்ன ஆரம்பிச்சோன்னா ஏன்னா நிறைய பேர் இதை நம்பி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்பி வந்து அடுத்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள், என் சொந்தக்காரர் சொன்னாங்க, எங்கள் அங்கிள் சொன்னாங்க, நான் இந்த வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ இதெல்லாம் வந்து எங்கள் அங்கிள் இவ்வளோ சொன்னாங்க சொல்லிட்டு ஓகே நான் இது செய்ய மாட்டேன், நான் எங்கள் மாமா சொன்னாங்க சொல்லிட்டு இது செய்ய மாட்டேன், அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க சட்டத்தில். இப்போ வந்து டிக்டாக்ல நான் இவங்க பார்த்தேன் அது இருக்காங்க, சில பேர் உண்மையான லாயர்ஸ் இருக்காங்க, சில முக்காசி பேர் நான் பார்க்குறது வந்து க்ரோ த்ரூ பண்ணுறது உங்கள் FIP இருக்க வந்து நாட் ஈவன் லாயர்ஸ். சட்டத்தை பற்றி பேசுகிற வந்து ஒரு உண்மையை சொல்ல அந்த உரிமையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, இன்ஃப்ளூயன்சர் இருக்கீங்க, நீங்கள் வந்து தவறான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன அவருக்கு நான் யோசிச்சு பாருங்க, யூ ஃபாலோ லாங் த்ரூ. இப்போ ரீசென்ட்லி பாருங்க கொல்கத்தா கேஸ், எத்தனை பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, பட் நிறையா தவறான விஷயம் தான் பேசியிருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வந்து ஓமாய் லா வந்து எவ்ரி Thursday தமிழ் வெர்ஷனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10லேருந்து 12 மணி இருக்கும். மெயின் ரீசன் இஸ் டு ஆக்சுவலி educate இந்தியன்ஸ் ஆன் லா. 10 to 11 நாங்கள் டிவி பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஆளுங்க வந்து இலவசமாக சட்ட ஆலோசனை கொடுக்கணும். அண்ட் பர்சனலி ஃப்ரம் 10 to 10:30 வந்து மண்டே டு வெனஸ்டே வந்து BM வெர்ஷன் பாஷா வெர்ஷன் நான் செஞ்சுருக்கேன். இதை எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் ஒன்றும் இல்லை. நான் வேலை செய்கிற டைம் வந்து நான் ஆக்சுவலி செஞ்சுருக்கேன்னா வாய் டு educate people. பட் ஒரு விதத்தில் வந்து these are things I got from motivated. எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இது மோட்டிவேஷன் இருக்குது. இது ஏன்னா லைக் ஐ செட் ஃப்ரம் தமிழன் அவார்ட் தான் வந்து எனக்கு வேறு வேறு அவார்டில் வந்துச்சு. அது சத்வன் கேமி அவார்ட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டெண்டட் டு பிரிட்டிஷ் பீரியா அங்கேன்னு எல்லா அவார்டில் வந்துருச்சு. எனக்கு இதனால இந்த அவார்டு எனக்கு ரொம்ப இமோஷனலாக கரெக்ட் ஆச்சு. இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க வந்து இந்த அவார்டு வந்து இப்போ வந்து ஃபார் லீகல் சைட், மீடியா சைட் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் ஃபுல்லாக கிடைக்க வந்து இது நல்ல அவார்டு. இண்டிவிஜுவல்ஸ் நாட் ஃப்ரம் மீடியா ரெக்கக்னைசிங் மீடியா. இப்போ கலைவர்க்கம் மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா இது அவங்களுக்குள்ள மாதிரி இருக்கும். ஐ ஹோப் த கேட்டகரி ஃபார் ஆர்டிஸ்ட் ஆல்சோ பிஃபோர் ஆஃப்டர் திஸ். ஏன்னு சொல்றேன்னா வந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு நான் ஆர்டிஸ்ட் ஆர் நான் கலைவர்க்கம் அவார்ட் கொடுக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதுவும் முயற்சி பண்ணுங்க. ஃபார் மீடியா சைட் ஃபார் யோர் டு இப்போ நீங்கள் ஒரு மீடியா ஒரு நியூஸ் தேடி ஓடுறது அவங்கள பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓடி இருப்பாங்க. ஒரு 5 minutes ஒரு இடத்துல இருப்பாங்க. அது எப்படின்னு தெரியல, டாக்டர் ஸ்ட்ரென்ச்சரிங் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணாங்க போல இருக்கு, அங்கங்கே போயிடறாங்க. பட் ஸோ மச் எஃபர்ட் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா பேர் கொடுக்குறது, தட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டிசர்வ். இதெல்லாம் வந்து மேமாங் அந்த ரெக்கக்னிஷன் வந்து ரொம்ப டிசர்விங் ரெக்கக்னிஷன். ஸோ பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி அவார்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுக்காக யூ ஹேவ் டு ப்ரொமோட் இட்ல. ஓகே, ஸோ அதுக்கு மேலே என்னால் பேசுகிற ஒன்றும் தெரியாது. ஏன்னா திடீர்னு சொல்லிட்டாங்க இவங்க. எப்போ போலுமே உமாகாந்தன் வந்து ஏர்லியாக சொல்ல மாட்டாங்க, ஒரு 5 minutes ஏர்லியாக சொல்லி தான் பேசுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நேவிஷ் அப்புறம் குணா வந்துட்டீங்களா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவீஷ்குமார். ஓகே, இப்போ எல்லாருமே பேசுகிற போல் வந்து இந்த டிக்டாக் ஊடகம் வந்து நிறைய வகையாக வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸ், அதாவது நிறையா வந்து அந்த டிக்டாக் இஸ் ஆக்சுவலி வெரி குட் பிளாட்ஃபார்ம் வே நிறையா வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸ் வந்து அதில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களோட வாழ்க்கை தராகிறது வந்து அவங்க வளர்க்குறதுக்கு அதில் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ எந்த சமூகத்தில் நடக்குதுனாக்கா எல்லாமே வந்து நெகட்டிவ் ஒரு வீடியோஸோ சரி, காமெண்ட்ஸோ சரி, ஒரு ஹேட்ரட் காமெண்ட்ஸோ சரி, அதில் போட்டு ஒருத்தர் வந்து கீழே தள்ளுறதுல தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ என்ன கேட்டாக்கா நான் என்ன ஒரு தனிப்பட்ட கருத்து நான் என்ன சொல்ல வருவேனாக்கா, அரசாங்கம் என்ன பண்ணணும்னாக்கா டிக்டாக்கை முழுக்க பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக மாற்றணும். அப்போ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு 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 சோஷியலுக்கு ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு தேவை இல்லாத ஒரு ஒரு வீடியோஸும் சரி அது போய் சேராது.
ஸோ இப்போ இந்த மாதிரி செஞ்சாக்கா we are inviting more people to participate in TikTok or any other social medias to do business and coach பண்ண அதில் வந்து நிறைய மென்டார்ஸ் கோச்சஸ் அதில் உருவாக்கி இந்த பிளாட்ஃபார்மை வந்து நல்ல பிளாட்ஃபார்மாக பாய்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும். ஸோ இது என்னோட கருத்து. அண்ட் அது தவிர்த்து வந்து நான் வந்து இந்த ஒர்க்கிங் கமிட்டி இந்த தமிழன் அவார்ட்ஸில் வந்து நான் இருக்கேன். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே வந்து எஸ்பெஷலி உமாகாந்தன் அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த அவார்ட்ஸ் வந்து எல்லாருமே வாங்க, வந்து கலந்துக்குங்க, வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் those who have selected to receive the award, I wish good luck and எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. Thank you. வணக்கம். வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. டைம் ரொம்ப ஓடிடுச்சு, 2 hour ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி. யாருமே டயர்டாகவும் ஆகலை. உமா ஆரம்பித்த மாதிரி இந்த எஃபர்ட்டே ஒரு நல்ல எஃபர்ட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முன் வர ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப நிறைய இல்லை. ப்ளஸ் 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் இந்தியர் மீடியாஸ், ஜேர்னலிஸ்ட், மீடியா எத்தனை பேர் உண்மையாக இருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து மெயினாக இன்றைக்கி சோஷியல் மீடியா. ஏன்னா இப்போ நீங்கள் படத்தில் கூட ரீசனாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன மீடியான்னு கேட்டாங்க, சோஷியல் மீடியா. ஸோ இப்போ சோஷியல் மீடியான்றது ஒரு ஒஃபிஷியல் மீடியா, இதுதான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சரியான நியூஸை சேர்க்குது அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாக்கிட்டு வருது. இப்போ இது வந்து ஜேர்னலிசம்க்கு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிசம் ரிஜிஸ்டர்ட் மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரலாகவே இது ஒரு அநியாயம் தான், ரைட்? ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டை ஒரு சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்க நாலேஜை வச்சு அவங்க பேசிடுவாங்க. சப்ஸ்கிரைப், லைக்ஸ், இது 2 தான் முக்கியம். இதில் வரல ஏர்னிங்ஸ் தான் அவங்க பார்க்குறாங்க. இதனால சமுதாயத்துக்கு என்ன பெனிஃபிட்டு, என்ன கெடுதல் நடக்குது, இது எதுவுமே வந்து அவங்க அதிகபட்சமாக யோசிக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்த எஃபர்ட் இருக்குல்ல, இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த அவார்ட் கொடுக்கறது, அங்கீகாரம் கொடுக்குற இந்த எஃபர்ட் இருக்குல்ல, இதுவே ரொம்ப நல்ல எஃபர்ட். இப்போ அவர் உமா பேசும்போது சொன்னார், ஸ்பான்சர்ஸு, ஃபண்டர்ஸு இதெல்லாம் வந்து ஜெனரலாகவே ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அது ஆமாம். ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மணி மேக்கிங் ஃபங்க்ஷனாக அவங்க செய்யலை. இப்போ இது கஷ்டம் தான். ஆனால் இதை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா, கண்டினியூஸாக வருஷம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக இன்னும் நிறைய பேர் முன் வருவாங்க. அதிலும் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன, எனக்கு அவர் என்கிட்ட நிறைய விஷயம் நானும் உமாவும் பேசணும். அதில் எனக்கு என்ன அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த இந்தியர்களை டார்கெட் பண்ணி லாயர்ஸு, டிபிபி, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, அவங்கள சிறந்தவங்களை தேர்ந்தெடுத்து ரெகனைசேஷன் கொடுக்குறது, ஐ திங்க் இது ஒன் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிளாக ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்ட இப்போ நம்ம YB கணபதி இருக்கார், இந்த மாதிரி ஐடியாஸ் அவங்கக்கிட்ட போய் ஃபீட் ஆகும்போது மேபி இது இன்னும் கவர்மெண்ட் ரெக்கனைஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக அடுத்த வருஷம் கொண்டுட்டு வரதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஜேர்னலிஸ்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். மீடியா ஒரு விஷயம், ஒரு தனிப்பட்ட ஆளும் சரி, ஒரு ஆர்கனைசேஷன் ஜெயிக்கிறதும் தோக்குறது வந்து ஒரு மீடியா கையிலையும் ஜேர்னலிஸ்ட் கையிலையும் தான் இருக்குது. ஸோ இந்த எஃபர்ட் ஜெயிக்கிறது தோக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, எப்படி நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப நன்றி. என்னோட க்ளோசிங் நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக செய்யப்படுறது. இதை வந்து நம்ம பத்திரிகை ஊடகத்தையும் இந்த மாரி சாதனையாளர்களையும் அங்கீகரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. அந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து தமிழ் ஊடக நண்பர்களுக்கும், மொழியை இப்பொழுதும் வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ் ஆசிரியர்களும் சரி, தமிழ் பள்ளிகளும் சரி, அதற்கு ஈடாக இருக்கின்ற தமிழ் ஊடக நண்பர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. டேட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சா நீங்கள் பர்சனலாக கேளுங்க, நாங்கள் ஆன்சர் கொடுப்போம். ஏன்னா எல்லாருக்கும் என் நம்பர் இருக்குன்னு தெரியும். ஏதாச்சும் கேட்டிருக்கேன் நான் சொல்லி அந்த வந்து ரொம்ப நன்றி. மறக்காம சாப்பிட்டு எத்தனை மணிக்குள்ள கேட்கணும்? எத்தனை மணிக்குள்ள? இல்லை இவங்க 2 டைம் அடிப்பீங்க. கை தடிச்சு இது வெறும் காந்தரா உமா காந்தரா